ஹலோ காய்ஸ், கடைசியா வந்து சம்பூர் லைட் ஹவுஸுக்கு வந்துட்டேன் காய்ஸ். சூப்பரா இருக்கு வியூ. அதோட சன்செட்டையும் பாருங்க. கண்டிப்பா வாங்க, மிஸ் பண்ணாம பாருங்க. இதுல ஃபுல் வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க. ஹாய் காய்ஸ், இப்போ எங்கே நிற்கோங்கடா முன்னுக்கு பஸ் வருது. பஸ்ஸில் நிறைய பிள்ளைகள் இந்த பின்னுக்கு பஸ் வருது. அந்த பஸ்ஸுக்கு நிறைய பிள்ளை அடிச்சோம். நாங்கள் 3 பேரத்தை பார்த்து லைன் அடிச்சோம். வாங்க ரெட்டி பார்க்குறேன் வாங்கி பார்த்துட்டோம். எங்கே போகிறோம்னா அப்போ சம்பூர் லைட் ஹவுஸ் அங்கே போகிறோம். இப்போது அங்கே போய் நாங்கள் ஃபுல் வீடியோ போடுறோம். மறக்காமல் தரிசி ப்ளாக் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் தட்டிடுங்க, பெல் பட்டனையும் தட்டிடுங்க. இப்போ வந்து தரிசியை ஃபேன் வந்து மீட் பண்ணுறாங்க. யூடியூப்ல போடுவேன் பாருங்க. தரிசி வந்து கேர்ள்ஸை டிக்டாக் பண்ணுறலையா ஃபோட்டோஸ் மட்டும் எடுக்க பேர். தலைமை தரிசியோட அக்கா வந்து எடுக்க போகிறாங்க, செல்ஃபி எடுக்க போகிறாங்க. அதை வந்து நாங்கள் எங்களுக்கு லைவாக காட்ட பாருங்க. அப்படின்னு நம்ம தலை அண்ணின்னு வந்து செல்ஃபி எடுத்து முடிச்சார். இப்போது நாங்கள் அப்படியே தொடர்றோம் பயணத்தை. மக்களுக்கு வந்து இந்த வெறித்தனமா இருக்கு. கோபுரம் எடுத்துட்டேன் கேமரா. இது வந்து கோபுரம் 12 கணக்கில் இருக்கு. இது வந்து வேற லெவலில் வந்து செல்ஃபி எடுத்து அக்கா வந்து முன்னுக்கு போகிறாங்க பைக்கில். அவங்க வந்து எங்கே போகிறாங்க சரியா. பட் நம்ம வந்து சம்பூர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மழை பெய்யுது. அந்த மலையிலே மழை வர போகுது. மழை வர போகுது. முன்னால் 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 வாடா, முன்னால் முடியும் போடா. வந்துட்டோம். மோதிரத்தில் வந்து ரீச் ஆகிட்டோம். அதுதான் எங்களோட பயணம் வந்து சம்பூரை நோக்கி செல்கிறோம். நடக்கட்டுமே. 2 பேரும் வந்து நிற்கிறாங்க. என்னத்துக்கு தெரியா அவங்க 2 பேரும் வந்து வந்துட்டாங்க. தெரியாதா வழி தெரியா என்ன கொலை பண்ணிவாங்க. சம்பூர் லைட் ஹவுஸ் இல்லையா? பாருங்க புள்ளல் சைக்கிள் அவரோட காட்டு பாருங்க. காத்தாடி போல நெஞ்சி. இப்போ வந்து வைத்திரி இன்னும் ஒரு 300 கிலோமீட்டர். சம்பூர் லைட் ஹவுஸ் இதாலே போற லைட் ஹவுஸ். அம்மா நாங்கள் கேட்டோம். அம்மா இதெல்லாம் பண்ணிட்டா நாங்கள் வந்து வழி மாதிரி வந்துட்டோம். எங்களுக்கு தரிசி வந்து முட்டை பன்ஸ் கறி பன்ஸ் வாங்கி தரப்பார். இப்போ பன்ஸ் காட்டுறோமாங்க எல்லாருக்கும். பன்ஸ் என்னடா வந்து எடுத்தீங்கன்னா தரமான பன்ஸ் தர உங்களுக்கு. கறி பன்ஸ் முட்டை பன்ஸ் எவ்வளோ பன் சொல்லு. என்ன பன்? கறி பன் மட்டும் 60 ரூபா. 60 ரூபா மனசுக்கு வேங்கிட்டு வந்து பிரச்சனை இல்லை. தின்ன விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுறான். தரிசி கறி பன்ஸ் அழகாக பாருங்க. சத்துன்னு கட்டாச்சு சப்பி கட்டுறான். எப்படி கிலோமீட்டர் அழகா ரோட்டில் பாரு. அப்படி ரோட்டில் இருந்தாங்க மூஞ்சி வந்து அப்படி பரவாயில்ல. ரோட் ரேஸ் இதான் செல்ற ஒரு செலிபிரிட்டி வழி வரப்பான்னு சொல்லி பொம்பளை பார்க்குற வேறு விஷயம். ஆம்பூர் நம்ம பார்த்து வாயில கழிச்சு விரல் வச்சுருவாங்க. சரிங்களா இது அவங்களுக்கு வந்து மாடு பாருங்க. மாடு பார்க்காங்க ஆம்பூர் பார்க்க வச்சுருந்தவர். எப்படி தெரியும்? ஃபேஸ்புக்லையா? சம்பூர் லைட் ஹவுஸ் தானே போகணும். அந்த ரோட் போனா இவர்தான் காசி. இவர் தான் ஸ்பான்சர். சோடா வாங்க. நீ என்ன வேணாலும் பிரச்சனை இல்லை. என்ன தான் சரி. ஜேசிபி வேலை செய்யுது. டிரைவர் தான் பொறுப்பு. டிரைவர் வந்து சூசி டிரைவருங்க. லைட் ஹவுஸ் தமிழ்ல லைட் ஹவுஸ் எங்க இதாலையா? சூர் தானே. தேங்க்யூண்ணா. ஓகே தேங்க்யூண்ணா. இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் ரீச்சாங்க. ஸோ பார்த்தா லைட் ஹவுஸ் எதால போறது நேரவா? வந்து என்ன செய்யலாம் தெரியும். காட்டுக்கு வாங்க. மூத்தா வெஞ்சிட்டு 2 பேரும். 2 பேரும் காட்டுக்கு வாங்கி வைக்கிறீங்களே. யானை வெளியெல்லாம் போட்டிச்சோம். நான் இப்போவும் சொல்கிறேன் அப்பவும் சொல்லுவேன். யானை அடித்து அரிசி வருவான்னு சாக மாட்டான். யானே கண்டி சாவான் பயத்தில்.
உண்மையாகவே இந்த ஏரியா பார்த்தா பயம் கொடுக்குது காட்டுலாம் டிப்பு பக்கு பிடிச்சிது வந்து பாருங்க சம்பூர். சம்பூருக்கு வந்து பாருங்க, சம்பூருக்கு வர எடுத்து லைட் ஹவுஸ் கண்டு பாருங்க. நானே கண்டது கபரில் மட்டும்தான் இது வாழ்க்கையில். லைட் ஹவுஸ் கண்ணுக்கு தெரியப்பட்டது. லைட் ஹவுஸை கண்டுவிட்டோம். மாதிரியா கொண்டு வந்து சேர்த்தாச்சு. ஃபர்ஸ்ட்டாக வந்து வெஜிட்டு போட்டான் பக்கத்தில் பார்க் பண்ணுறேன். இப்போ எல்லாரும் வந்து ரெடி ஆகிட்டு வாங்க. கடைசியா சம்பூர் இது Reach ஆயிட்டோம். ரீச் ஆயிருக்கோம். இதுல இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் காய்ஸ். நல்லா நடந்து போய் காட்டுறோம். இதை காட்டணும். நாவல் டேட்டா அவமேட்டா அதெல்லாம் காட்டணும். வந்து 6:30 மணிக்குள்ள வட்டாங்க. ஸோ 6:30 மணிக்கு வந்துடுவாங்க. அவர் வந்து ஜெட்டு தரிசனம் ஆயிட்டான். நான் தோற்று போவேன் என்று அஞ்சியே. இதுக்கு வந்து தரிசி பீஜிங் கொடுங்க பாட்டுக்கலாம். நீங்கள் அதுக்கேற்ற மியூசிக் கொடுக்கணும். ஸோ கடைசியாக லைட் ஹவுஸ். ஸோ 2 கப்பல்ஸ் செஞ்சாங்க. ஸோ நல்லா கிடக்கு. இவருக்கு லைட் ஹவுஸ் ஒரே நான் கேட்குறாங்க என்ன கேட்போம். லைட் ஹவுஸ் தவிர நீ வந்து வீடியோ வந்து அவர் வைஃப் பார்ப்பாங்க அப்படி யூடியூப்ல. எனக்கு வைஃப் பண்ணாங்க. ஹலோ காய்ஸ், கடைசியா வந்து சம்பூர் லைட் ஹவுஸ் நெருங்கிட்டோம். பாருங்க வேற லெவலா இருக்கு. வாங்க, ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நீங்க வர்றது. மறந்தாங்க யாருங்க கஷ்டப்படுவீங்க. உண்மையாக கஷ்டமாக தான் இருந்துச்சு. வாவ் பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ். ஹாய் காய்ஸ் கேர்ள்ஸ்லாம் அடித்தாங்க. ஸோ நாங்கள் நினச்சோம் வயசோட ஆக்டிங்காக தான் இருப்பாங்க. ஸோ இல்லை கேர்ள்ஸ்லாம் அடித்தாங்க. காய்ஸ் எப்படி லொக்கேஷன்? ஸோ லொக்கேஷன் வந்து வேறு லெவல் ஆச்சு. தரிசியை கண்டு கேர்ள்ஸ்லாம் சிரிச்சாங்க. காய்ஸ் கடைசியா வந்து நாங்க வந்து லைட் ஹவுஸ் சம்பூர் லைட் ஹவுஸ்ல இப்படி ஒரு போட் ஒன்று பின்னாடி போய் கிடக்கு பாருங்க. வேற லெவலா இருக்கு. கண்டிப்பா வந்தீங்கன்னா இந்த போட்டெல்லாம் பாக்குறதுக்கு மிஸ் பண்ணா பாருங்க. ஏன்னா பியூட்டிஃபுல்லான இடம். எங்கே தேனாலும் இப்படி ஒரு இடம் கிடையாது உங்களுக்கு. ரிங்கோலையே நல்ல பியூட்டிஃபுல்லான பிளேஸ். குளிக்கவே மேலும் இங்கே பாருங்க. இதான் பாருங்க லைட் ஹவுஸ். காய்ஸ் கடைசியா வந்து இந்த போட்டுக்குள்ள போறேன் பாருங்க. எப்படி இருக்கேன்னு பாக்குறேன். ஃபுல் வியூ காட்டுறேன். போட் எப்படி பிறண்டு போய் கிடக்குன்னு பாருங்க. அப்பா வேற லெவலா கிடக்கு. உள்ளுக்குள்ள என்னென்ன சாமான் இருக்கோ தெரியாது. வேற லெவல் உண்மையாவே. கேஸ் பார்த்தீங்கன்னா ரிஸ்கா அவர்கள் போட்டு அடிக்கிறார். இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட மிஸ்டர் தர்ஷி அவர்களுக்கு. நான் தான் இந்த போட் ஓட்டுனரா. அதான் ஓட்டி தான் மண்ணுக்குள்ள போட்டு விட்டுருக்கீங்க. பாருங்க லைட் ஹவுஸ் எப்படி விளங்க வேற லெவலா இருக்கு. கண்டிப்பா வாங்க, மிஸ் பண்ணாம வாங்க கண்டிப்பா. அப்படியே பாருங்க சன்செட்டை பாருங்க. வேற லெவல் தம்பி சன்செட் தான் கலாச்சிங்க வெட்டு வை வேற லெவல். எப்படி தர்சி ப்ளாக்க வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பன்னெண்டு எல்லாருக்கும் வெள்ளி அந்த பெல் பட்டனை அமைக்கி விடுங்க. எனக்கு வாயில வரும் இல்லை பிரச்சனை இல்லை. கண்டிப்பா ஃபுல் ஃபன்னா இருக்கு இந்த வீடியோ. மறக்காம பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் தர்சி ப்ளாக்.